நண்பர்களே வணக்கம். ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊடகங்களில் கண்ணகி நகர் கார்த்திகா கபடியில் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துட்டாங்க, தங்கப்பதக்கம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பரபரப்பாக செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பல்வேறு இயக்கங்கள் இதை ஒரு பிரச்சாரமாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பாராட்டுக்குரிய ஒரு செய்தி. ஏன்னா பார்ப்பன பத்திரிகைகள் இதை பற்றியெல்லாம் ரொம்ப எழுத மாட்டாங்க. பார்ப்பன ஊடகங்கள் இதை பற்றி பெருசாக எதுவும் பேசலை இந்த ஒரு வார காலமாக. ஆனால் யார் பேசுகிறாங்கன்னு சொன்னாக்கா, ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், நடுநிலையாளர்கள், பெரியார் சிந்தனையாளர்கள், அம்பேத்கர் சிந்தனையாளர்கள், மார்க்ஸ் சிந்தனையாளர்கள் போன்றவர்கள் மிகச் சிறப்பாக இதை மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு சம்பவம் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா கண்ணகி நகர் சென்னையில் அப்படின்னு சொன்னாவே அதை குறைச்சி மதிப்பிடுறது தான் பொதுவாக அங்குள்ள மக்களுக்கு. ஏன்னா சேரியில் பிறந்துட்டாங்க, காலனியில் பிறந்துட்டாங்க, ஒரு இந்த கண்ணகி நகரில் பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் பப்ளிக்கில் அந்த அளவுக்கு மரியாதை இல்லை. அது மாதிரி ஒதுக்கி வச்சுருக்கிறோம் ஒரு சமூகத்தை. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து ஒரு பெண் குழந்தை கடந்த 8 வருட காலமாக கபடி போட்டியில் பயிற்சி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு உலகளாவிய அளவில் இன்றைக்கு தங்கப்பதக்கத்தை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. இன்றைக்கி கண்ணகி நகர் எங்கே இருந்துச்சுன்னே தெரியாது. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கண்ணகி நகர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பெரிதாக பேசப்படுகிறது. இதில் சில தலைவர்கள்லாம் போய் இன்னும் சந்திக்கவே இல்லை, பாராட்டவும் மனம் இல்லை, அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் வேறு ஒரு சமூகத்தில் ஒரு பிள்ளை பிறந்துருந்துச்சுன்னா, இது மாதிரி சாதனை பண்ணிருந்துச்சுன்னா நார்கம் தலைப்புச் செய்தியாக எழுதுவாங்க, பெரிய அளவில் பாராட்டுவாங்க. ஆனால் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்ததனால் தவிர்க்க முடியாத காரணத்தால் இப்போ சில ஊடகங்கள் பெருசாக எழுதி கொண்டு பேசிக்கொண்டும் இருக்கிறது. இதெல்லாம் வரவேற்க தகுந்த ஒரு செய்தி தான். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த இந்திய நாட்டிற்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர்கள் மிகப்பெரிய பெருமையை தேடி கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவள்ளுவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம். அதுபோல் இந்திய நாட்டினுடைய சிறப்பான உலகமே போற்றக்கூடிய உலக சட்ட நிபுணர்களால் பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் இருக்கிறதுன்னு சொன்னால் அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்தை வரைவு குழு தலைவராக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அதுபோல் பார்த்திங்கன்னா அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது திரைப்பட துறையாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய